ஷார்ட்டாக போடுற அந்த வீடியோவை இப்போ ஐடி ஸ்டாக்ஸ்லாம் வந்து நிறைய மைனஸில் போயிட்டுருக்குது கொஞ்சம் நாளாகவே. இவங்க யூடியூப்பில் வீடியோ போடுறவங்க பெரும்பாலும் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்து டிஃபென்ஸ் ஸ்டாக் பற்றிலாம் பேசுகிறதே இல்லை. நான் 2005 மார்க்கெட்டில் இருக்கிறேன். அப்புறம் இடையில கொஞ்சம் சின்ன கேப்பு, அதுக்கப்புறம் திருப்பி இப்போ 3-4 வருஷமாக இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிர்லா சாஃப்ட்டு 6.7%, கோஃபோர்ஜ் 6.5%. இது வந்து ஒரு ஃபண்டில் இருக்குது. ஹெக்ஸாவேர் டெக்னாலஜி 6.2, சென்சார் 6.1, சொனாட்டா சாஃப்ட்வேர். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்ஃபோ எட்ஜு, ஃபஸ்ட்டு சோர்ஸு, ஐடி ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் தான். என்ஏவிலாம் உங்களுக்கு கம்மி தான், இன்வெஸ்ட்மெண்ட்டும் கம்மி தான். ₹100 அந்த மாதிரி கூட போடலாம் எஸ்ஐபியில் லம்சம்மா. அதெல்லாம் இவங்க யாரும் யூடியூப்பில் எக்ஸ்பர்ட்ஸ் யாரும் இந்த மாதிரி தகவல்லாம் சொல்கிறதில்ல. என்னுடைய சேனலில் ஜாயின் பண்ணுங்கள், டெலிகிராமுக்கு வாங்க, அதில் வாங்க, இதில் வாங்கங்கிறாங்க. அதை விட நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் சர்ச் பண்ணி, ஏஐ டூல்ஸ் ஆப்ஸ் இருக்குது, அதை வச்சு கூட நீங்கள் சர்ச் பண்ணி நீங்களே தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன ஃபண்ட் இருக்குன்னு. ஏன்னா எல்லா ஸ்டாக்கும் நமக்கு வாங்க முடியாது. எல்லா செக்டாரும் சிலசுமே கீழே போகும், சில இது ஏறும். எல்லாத்துலேயும் நம்ம பிரித்து நம்ம பணத்தை முதலீடு பண்ணி வச்சோம்னா ஷார்ட் டேர்ம் லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன் இருக்கும். இது என்ன ஃபண்டுங்கிறது கூட நிறைய பேருக்கு தெரியாது. ரொம்ப சர்ச் பண்ணி தான் நம்ம ஏஐ டூல் மூலமாகவும் நம்மளும் சர்ச் பண்ணி உள்ளே போய் பார்த்து ஒரு சார்ட் மாதிரி எடுத்து, நமக்கு எல்லாருக்கும் இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், நிஃப்டி ஐடி இண்டெக்ஸில் போய் பார்த்தா தெரிஞ்சிடும், அது இருக்கும். அதுபோக இருக்கிற அதுக்கு அடுத்த கேட்டகரியில் வர்ற இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து எதில் இருக்கும் அப்படிங்கிறது பெரும்பாலும் ரொம்ப தெரியாது. அதுக்காக தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப ஷார்ட் வீடியோவாக போடுறேன், ஷேர் பண்ணுங்கள். ரீல்ஸில் வர மாதிரி தான் இதை போடுறேன். ஷார்ட் வீடியோ இருந்தால் நிறைய பேர் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்து நிறைய வியூஸ் வந்தால் தான் அடுத்தடுத்து இதே மாதிரி வீடியோ போடுறதுக்கு எனக்கு இதாக இருக்கும். லாங் வீடியோஸில் விரிவாக பேசி போட்டாலும் அது வியூஸ் கம்மியாக இருக்குது, ரொம்ப யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்க.